ரோகிணி நட்சத்திரத்தில் குணங்கள். தேர் வடிவில் அமைந்த 5 நட்சத்திரங்களின் கூட்டம் இது. ரிஷப ராசியில் சேரும் நட்சத்திரம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த நட்சத்திரத்தில் தான் அவதரித்தார். இது ஒரு சிரோஷ்ணமான நட்சத்திரம். இதன் ராசிநாதன் சுக்கிரன், நட்சத்திர அதிபதி சந்திரன். பொதுவான குணங்கள். இதில் பிறந்தவர்கள் சுதந்திரமானவர்கள், சுயமாக சிந்தித்து முடிவு எடுப்பவர்கள், பாசம் உள்ளவர்கள், நேர்மையானவர்கள், சௌகரியம் சௌபாகியம் இரண்டிலும் ஆசை உள்ளவர்கள், தலைமை தாங்கும் திறமை, கோபதாபம் உள்ளவர்கள், பொதுவாக நல்லவர்கள், பிறர் நலம் விரும்புபவர்கள், மற்றவர்களை சார்ந்து வாழ்பவர்கள். இவை ரோகிணி நட்சத்திரத்தின் பொதுவான குணங்களாகும். ரோகிணி நட்சத்திர சிறப்பு இயல்புகள். பிரம்மதேவரால் நிர்வகிக்கப்பட்டு நிலவின் கோள் செல்வாக்கால் ரோகிணி நட்சத்திரம் வழிநடத்தப்படுகிறது. ரோகிணி நட்சத்திரம் உயர்தன்மை, இயற்கை வளர்ச்சியின், உயிர்களின் பெருக்கம் ஆகிய குணாம்சங்களை வெளிப்படுத்துகிறது. இந்த ரோகிணி நட்சத்திரத்துடன் தொடர்புடைய சிவப்புத்தன்மை, அதீத உற்சாகம் மற்றும் உற்சாகத்தின் பொதுவான தன்மை வெளிப்படுகிறது. ரோகிணி நட்சத்திரத்தின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் வெளிப்படையான அமைதி மற்றும் மேன்மையான போக்கம் கொண்ட ஆளுமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவர்ச்சிகரமான முகம் மற்றும் இதர உடல் ரீதியான அம்சங்கள் இருக்கும். ஒரு சூழ்நிலை தங்களுக்கு சாதகமாக திருப்புவதில் கை தேர்ந்தவர்கள் இருப்பார்கள். வார்த்தைகளை செய்களின் மூலமாக பல விடயங்களை தெரியப்படுத்துவர்களாகவும் இருப்பார்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சிறந்த கற்பனை வளமும் படைப்பாற்றல் திறன் இருக்கும். அதே நேரம் அதிக சிந்தனை மற்றும் மன சஞ்சலங்கள் காரணமாக அமைதியற்ற நிலையும் ஏற்பட்டு தவிப்பார்கள். பல சமயங்களில் தங்களின் கற்பனை உலகத்தில் சஞ்சரித்து மனக்கோட்டையை கட்டி கொண்டிருப்பார்கள். ரோகிணி நட்சத்திரக்காரனின் அழகு மற்றும் அலங்கார ஆடம்பர வாழ்க்கை பிறரை பொறாமப்பட வைக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பலர் கடினமாக உழைக்கும் குணம் கொண்டவர்கள். தங்களின் சிறப்பு படைப்பாற்றல் மற்றும் புத்திசாலித்தனத்தால் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு அடைவார்கள். எத்தகைய தவறுகளையும் பொறுத்து கொள்ளும் சகிப்புத்தன்மை இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகம். தனக்கு பிறர் எவ்வளவு தீமையை செய்தாலும் அவர்களை பழிவாங்க எண்ணம் இல்லாமல் அவர்கள் மீண்டும் உதவக்கூடிய பரோபகார மனம் கொண்டவர்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். இந்த நட்சத்திரம் அதிபதியாக சந்திர பகவான் இருப்பதால் வெகு சுலபத்தில் பிறர் செய்தி தவறுகளை மன்னிப்பது மறப்பார்கள். மனதில் எத்தகைய வஞ்சத்தையும் வைத்து கொள்ள மாட்டார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்வதை அதிகம் விரும்புவார்கள். பிறரை மிரட்டும் தோணியில் ஒருபோதும் பேச மாட்டார்கள். எப்போதும் நேர்மையாக இருப்பதை விரும்புவார்கள். பேச்சில் ஒளிவு மறைவு என்பதே இருக்காது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாகவும் அளவற்ற செல்வம் கொண்டவராகவும் வாழ்க்கையை வாழ்வார்கள். இவர்களின் சிலர் கவிதை, கட்டுரை, கதை, நாடகம் ஆகியவற்றை எழுதுவார்கள். ஜனவசீகரம் நிறைந்த நட்சத்திரம் என்பதால் திரைத்துறையில் பெரிய கலைஞராக இருப்பார்கள். பள்ளி, கல்லூரி போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு, பாராட்டு பெறுவார். எந்த ஒரு விடயத்திலும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகம் இருக்கும். அதிலும் குறிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் தன் வாழ்க்கை துணையுடன் அனைத்து உடல்களை விட்டு கொடுத்து செல்வராக இருப்பார்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திறமையான சிற்பிகளாகவும் நடனம் மற்றும் இசைக்கலைஞர், படைப்பாற்றல் இயக்குநர்களாக மாறிவிடுவார்கள். புகைப்படம் எடுத்தல், திரைப்பட எடிட்டிங் ஆகிய தொழில்களும் சிறந்து விளங்குபவராக இருக்கிறார்கள். மேலும் விவசாயம், சுற்றுச்சூழல் தொடர்பான தொழில்கள் ஈடுபட்டு சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். விளம்பரத்துறை, கதை எழுதுதல், மார்க்கெட்டிங் மற்றும் நகை வடிவமைத்தல் உட்பட தொழில்களில் மிகப்பெரிய உச்சங்களை தொடுவார்கள். ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதம். ரோகிணி நட்சத்திரின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் மேஷ ராசிக்குரிய செவ்வாய் பகவானின் ஆளுமைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சந்திரன், செவ்வாய் இந்த இரு கிரகங்கள் எதிரெதிரை தன்மை கொண்டவை என்பதால் பெரும்பாலான நேரங்களில் மதில் பூனை போன்ற நிலையில் இருப்பார்கள். சுகமகளை அனுபவிக்க வேண்டும் என்கிற பேராவல் இருக்கும். இந்த பாதத்தில் பிறந்த கொடை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே நேரம் தேவையற்ற பொருட்களை வாங்கி பணத்தை வீணடிக்கும் செய்வார்கள். இவர்கள் மனதில் எப்போது ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் அனுபவம் யோகம் இந்த பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகம் உண்டு. இவருக்கு காவல்துறை, இராணுவம் போன்ற துறை விருப்பம் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரருக்கு 2ஆம் பாதம். ரோகிணி நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ரிஷபராசியின் அதிபதியான சுக்கிர பகவானின் ஆதிக்கப்பட்டவர்களாகவும் இருப்பதால் ரோகிணி நட்சத்திரம் அதிபதியான சந்திரன் சுக்கிரனின் ரிஷபராசியில் உச்சமடைகிறார் என்பதாலும் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் செல்வ வளத்திற்கு என்றும் குறைவு ஏற்படாது. புதிய ஆடை, ஆபரணங்கள், சொகுசு வாகனம், வசதியான வீடு போன்ற சிறு வயதிலே அனுபவிப்பார்கள். எந்த ஒரு
விடயத்தையும் கலை ஆர்வத்தோடு ரசித்து செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். பிறரை கவரக்கூடிய அழகில் முகத்தோற்றம், கவர்ச்சியான உடல்வாக கொண்டவர்களாக இருப்பார்கள். சாந்தமாக இருந்தாலும் நெருக்கடியான சமயங்களில் வீர வேகத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். சோம்போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை அதிகம் கொண்டவர்களாகவும் தர்ம சிந்தனை, இரக்க குணம், பொது நலத்தின் ஈடுபாடு இந்த பாதத்தில் பிறந்தவர்களிடம் இருக்கும். எதையும் எளிதில் விரும்புவார்கள். விரும்பியது கிடைக்காவிட்டால் பெரும் துன்பம் அடைவார்கள். ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம். ரோகிணி நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் மீது மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் ஆதிக்கம் செலுத்துகிறார். எனவே இந்த பாதத்தில் பிறந்த ரோகிணி நட்சத்திர இயற்கையிலே சிறந்த சிந்தனை திறன் மற்றும் புத்திசாலித்தனம் மிக்கவராக இருப்பார்கள். கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். கணிதம், அறிவியல் போன்ற துறைகளில் மிக பெரிய சாதனைகள் செய்வார்கள். ஓவியம், சிற்பம், நடனம், இசை போன்ற கலைகளில் ஆர்வம் அதிகம் இருக்கும். ஒரு சிலர் இக்கலைகளை நிபுணத்துவம் பெற்று அதன் மூலம் பெரும் புகழ் பொருளும் ஈட்டுவார்கள். இந்த பாதத்தில் பிறந்தவர் நடுத்தர வயதிற்குள்ளாகவே மிக பெரும் செல்வந்தராக மிளறுவார்கள். ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம். ரோகிணி நட்சத்திரத்தின் 4ஆவது பாதம் நட்சத்திரின் அதிபதியான சந்திர பகவானை அவதிப்பட்டு இருக்கிறது. இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் சிறப்பு கற்பனை வளமும் திடமான மனோபலம் கொண்டவர்கள் இருப்பார்கள். உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். விரும்புவதை அடைவது இவர்கள் நோக்கம் இருக்கும். நல்லவர்கள், பிறர் நலம் கருதுபவர்கள், குடும்ப பற்று உள்ளவர்கள், ஆசாபாசம் மிக்கவர்கள், பொறுமையாக இருந்து எதையும் சாதிக்க விரும்புவார்கள். எதிர்பாலினத்தவர்களிடம் காதலில் ஈடுபடுவர்களாக பிறர் உயிர்களின் மீது அன்பு செலுத்துவர்களாகவும் இருப்பார்கள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம் இருக்கும். அரிசி, மருந்து, மீன் ஆகியவற்றின் தொடர்பை வியாபாரங்களில் மிகுதியான செல்வம் ஈட்டுவார்கள். ஒரு சில அரசியல் துறையில் ஈடுபட்டு மிக பெரும் பதவிகளை அடைவார்கள். பயணங்கள் அதிகம் விருப்பம் உள்ளவர்கள். வெளிமாநிலம் சென்று புகழும் பொருளும் ஈடுபவர்களாக இருப்பார்கள். ரோகிணி நட்சத்திர பரிகாரங்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்வில் எப்போதும் சிறப்பான பலன்களை பெறுவதற்கு திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கு சென்று சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது உங்கள் வாழ்வில் சிறந்த பலன்களை உண்டாகும். மேலே அதே திங்கட்கிழமை மாலை நேரத்தில் நவகிரக சன்னதியில் இருக்கும் சந்திர பகவானுக்கு அரிசி நிவேதனம் வைத்து மல்லிகைப்பூ சமர்ப்பது, நெய்தீபம் ஏற்றுவது சந்திர பகவானின் நல்லொரு கிடைத்து உங்கள் வாழ்வில் பல யோகங்கள் உண்டாகும். முக்கியமாக எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் முன்பாக உங்கள் தாயாரிடம் ஆசீர்வாதம் பெற்று செல்வது நன்மை உண்டாகும். கோயிலுக்குள்ளே குளங்களில் உள்ள மீன்களுக்கு அவ்வப்போது பொரிய உணவு அளிக்க வேண்டும். உங்கள் உணவு திருமணம் ஆக இளம்பெண்களுக்கு அவர்கள் பிறந்த நாள் என்று வேறு ஏதாவது விசேஷ தினத்தன்று போது நைல் பாலிஷ், ஸ்டிக்கர் போட்டு வாசனை திரவியங்கள் போன்றவற்றை தானமாக கொடுப்பது சிறந்த பலனை அளிக்கும். ஒரு பரிகாரமாக மாதந்தோறும் ரோகிணி நட்சத்திரம் அன்று உங்கள் வாழ்க்கை துணையோடு கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவதால் உங்கள் இல்லற வாழ்வில் சீரும் சிறப்புமாக இருக்கும். வருடத்துக்கு ஒரு முறை நவகிரக சாந்தி பகவானுக்கு, சந்திர பகவானுக்கு திருக்கோயில்களான திங்களூர், திருப்பதி, திருமலை, ஏழுமலையான் கோவில்கள் போன்றவற்றை சென்று வழிபட வேண்டும். எந்த ஒரு புதிய காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்பும் பெற்ற தாயாரை, தாய் வழி முன்னோர்களையும் வழிபட்டு தொடங்குவது சிறந்த வெற்றிகளை தரும். கோடை காலங்களில் மற்றும் கோவில் விழாக்களில் மக்களின் தாகத்தை தணிக்க மோர் பந்தல் அமைத்து மோர் தானம் வழங்குவது நல்லது. மேலும் வீட்டிற்கு வெளியே பசுக்கள், நாய்கள் போன்றவற்றை தாகத்தை தீர்த்து கொள்ளும் வகையில் நீர் தொட்டி அமைத்து அதில் எப்போது நீர் ஊற்றி வைத்து சிறப்பான பலனை தரும். ரோகிணி நட்சத்திரக்குரிய தலைவட்சமாக நாவல் பழம் மரம் இருக்கிறது. நாவல் பழம் தலைவட்சமாக இருக்கும் கோயில்கள் சென்று நாவல் பழம் மரத்தை அங்குள்ள இறைவனை வழிபடுவது, ரோகிணி நட்சத்திரங்களை தோஷங்கள் நீக்குவது, மன நோயாளியின் உணவு, ஆடைதானங்கள் போன்றவற்றை செய்வது சந்திர பகவான் அருளாசிகளை தரும் பரிகாரமாக இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரங்கள் அதிர்ஷ்டம் தருபவை. அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, வெளி நிறம். அதிர்ஷ்ட எண்ணுகள் 2, 7, 8. அதிர்ஷ்ட ரத்தனம் முத்து. அதிர்ஷ்ட